இங்க கனெக்ட் ஆகுற ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளேயும், சிந்தைக்குள்ளேயும் பெரிய சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். இன் காமன் we have to have one thing that is peace. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன். ஆண்டோட பிரசன்னத்துல இருந்து வெளியே போகும்போதும் உண்மையாகவே அந்த பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். இல்ல அந்த பிரசன்னம் என்னை ஆளுகை செய்திருக்கிறதுன்றதுக்கு அடையாளம் முதல்ல அந்த சமாதானம் நம்மள நிரப்பும். ஏன்? தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த அடையாளத்தினால அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க இயேசப்பா. எஸ் லார்ட். ஒரு சந்தோஷம் அவர்கள் இருதயத்தை நிரப்பட்டும். எஸ், எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்க அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோக்கு எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஸோ எந்த விதமான தாட்ல கட்டப்பட்டு வந்திருந்தாலும், இல்ல சிச்சுவேஷன்ஸ நினைச்சு, இல்ல பிசிக்கல் ஹீலிங் வேண்டி, அது மாரி கஷ்டத்துல ஒரு வேளை வந்திருப்பார்களானால், அவர்களுக்கு விடுதலையை நாங்கள் பேசுகிறோம். பி ஃப்ரீன்னு நாங்கள் பேசுகிறோம்ப்பா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு காரியத்தையும் ஆண்டவரே அவங்கள பைண்ட் பண்ணி வைக்கக்கூடாது. அது சிக்னஸா இருக்கட்டும், இல்ல பண பிரச்சனைகளா இருக்கட்டும், உறவு சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும். லெட் தெம் பி ஃப்ரீ லார்ட். நீங்க சுயாதீனத்துக்கென்று இவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீங்க. மனுஷர்களுக்கோ அடிமையாகாது இருக்கிற மாரி, எந்த வித பிசிக்கல் காரியங்களுக்கும் அவங்க அடிமைகளா இருக்கக்கூடாது. அது பணக்குறைவா இருக்கட்டும், சிக்னஸா இருக்கட்டும், வேற எந்த விதமான மனசுல ஆழத்துல இருக்கிற வலிகளா இருக்கட்டும், எதுக்குமே அவங்க அடிமைகள் கிடையாதுன்னு சொல்லி நீங்க எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். பை ஃபெய்த் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்? தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ எம் ஃப்ரீ. ஐ எம் ஃப்ரீன்னு சொல்லுங்க. ஐ எம் ஃப்ரீ. நான் விடுதலையா இருக்கிறேன். நான் விடுதலையா இருக்கிறேன். நான் சுயாதீனத்தில் இருக்கிறேன். எஸ், ஐ கேன் சூஸ் மை ஃப்ரீடம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தருக்குள்ளேயும் அந்த கிருபையை நீங்க அப்படியே ரிலீஸ் பண்றதுக்காக நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஏதாவது ஒண்ணு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்துல அப்படி ஒரு வேலை ஒரு பேட்டர்ன் மைண்ட் ஆயிருக்குமானா, we break it in the name of Jesus. ஏன்னா நீங்க ஆண்டவரே எங்களுக்கு பிரசங்கிக்கும் போது நீங்க சொன்ன வார்த்தை மனம் திரும்புங்கள்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. தேங்க் யூ ஜீசஸ். இதுக்கு முன்னாடி எப்படியோ ரட்சகரை சந்தித்த பிறகு இயேசுன்னு ஒரு தெய்வம் ஜீவனோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் எனக்காக செய்து முடித்து விட்டார் என்ற நற்செய்தியை கேட்ட பிறகு நாங்க அதே மாதிரி எண்ண ஓட்டங்களோடு போக வேண்டிய அவசியம் கிடையாது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக நன்றி. நிறைய பழைய தாட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ண வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அதுவா நடக்கும். அது எப்போ நடக்குதோ நடக்கட்டும். அப்படி எல்லாம் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எல்லா காரியத்தையும் ஆண்டவரே விசுவாசித்து அந்த கண்கள்ல பார்த்து அதை அறிக்கை செய்யும் போது ரட்சிக்கப்படுவோம்னு எங்களுக்கு வசனம் சொல்லுகிற மாதிரி எல்லா ஏரியாலையும் எங்களுக்கு சிந்தனை ஓட்டங்களை மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பார்த்து பார்த்து நடக்கிறவர்களாக எங்களை நீங்க அழைக்கல, விசுவாசித்து நடக்கிறவர்களாக எங்களை அழைத்திருக்கிறீங்க. எங்க சிந்தனையில, எங்க மைண்ட்ல ஒரு விஷயத்த நாங்க கன்சீவ் பண்ணாம, அத பிசிக்கல்ல நாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணவே முடியாதுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அதனால நாங்க நினைக்கிற விதத்தை எங்களுக்கு மாற்றுகிற கிருபைகள ஆண்டவரே நீங்க ரிலீஸ் பண்றீங்கப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு எண்ணங்களும் ஆண்டவரே எல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவா மாறுகிறதுக்காக நன்றி. இதுவரைக்கும் எங்கள் எண்ணங்களை வைத்தே நாங்க எங்கள ஒரு வேளை ஒரு டேமேஜ் பண்ணியிருப்போமானா, எங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றத்தை காணாமல் இருந்திருப்போமானா, அதே எண்ணங்களை கொண்டு எங்களை ஆக்கப்பூர்வமாய் காரியங்களை மாற்றி, எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தி, எல்லா பாசிட்டிவ் அவுட்கம்ஸ்க்கும் எங்க தாட்டையே நீங்க பயன்படுத்துகிறதுக்காக நன்றி. தட் இஸ் யோர் வே லார்ட். உங்க விசேஷத்த வழி அதுதான் ஆண்டவரே. எதை வைத்து நாங்க எங்களை மட்டுப்படுத்தி கொண்டோமோ, அதை வைத்தே எங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிற தெய்வம் நீங்க. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்க கரத்துல ஆண்டவரே எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம். எங்களை அப்படியே சரண்டர் பண்றோம். we take the responsibility. so far ஒருவேளை என் வாழ்க்கை அப்படி இருக்கிறதுக்கு என்னுடைய நெகட்டிவ் தாட்டோ இல்ல எனக்கு ஆண்டவரை பத்தின தெளிவு இல்லாததோ, சத்தியம் அறியாததோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானா, இப்போ அதே எண்ணங்களை வைத்து நீங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். நான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசுறாரு. ஏன்? ஸோ அதனால ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாதீங்க, கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே நீங்க ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக நன்றி, பிடிப்பை கொடுக்கறதுக்காக நன்றி, என்னால முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா.
எஸ் லார்ட். ஒருத்தருக்கும் அவங்க எண்ண ஓட்டங்களை எல்லாம் மாற்றுகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய ராஜ்யம் வந்த பிறகு எங்களால பழைய விதமா யோசிக்கவே முடியாது. அப்படி யோசிக்கணும்னா தான் கஷ்டம். பழைய மாதிரி அம் நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் என்ன நடந்தாலும் நடக்கட்டும்ங்கிற மாரி பாசிவிட்டி எங்களை ஆட்கொள்ள முடியாது. என் வாழ்க்கைய செதுக்குறதுக்காக நீங்க அப்படியே எங்கள கரம் பிடித்திருக்கிறீங்க. அதுல நாங்க கிரியேட்டர்ஸா நாங்க உம்மோடு இருக்கிறோம், இணைந்து இருக்கிறோம். நீங்க எங்க வாழ்க்கைய வைத்திருக்கிற பெஸ்ட் திட்டத்துக்குள்ள ஆண்டவரே நாங்க எங்கள டேப் இன் பண்றதுக்கு எங்களையும் நீங்க பயன்படுத்துறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானம் எல்லாம் உங்க பிரசன்ஸ்ல அப்படியே அலைன்டா இருக்கிறதுக்காக நன்றி. அலைன்டா நீங்க கொண்டு போகிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடத்துல நான் பேசுகிறேன். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். நீங்க ஸ்பெசிஃபிக்கா இதுவரைக்கும் எந்த நன்மையும் பாராதது போலவே என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் கன்னத்துல கை வச்சுட்டே இருக்கிறா அப்படின்னு சில பேருக்கு சொல்றாரு. இதுவரைக்கும் ஒரு நன்மையை பார்க்கலையா? இதுவரைக்கும் ஒரு அற்புதத்தை பார்க்கலையா? இதுவரைக்கும் நான் எதையும் உங்க லைஃப்ல செய்யலையா? இல்ல ஒரு விஷயத்த அவங்கள பிரேக் பண்ணி கொண்டு வரலையா? லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்ல இருந்து தூக்கி எடுக்கலையா? ஆனா புதுசா இப்ப இருக்கிற பிரச்சனையும் ஐயோ ஃப்ரெஷ்ஷா ம் என்ன பண்றது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வும் ஒரு ஒரு விதமான ஒரு தாட்ல அப்படி இருக்கிறது நான் ஃபீல் பண்றேன். காட் சேஸ் தூசியை உதறி விட்டு எழுந்துரு. இதெல்லாம் தூசி பழைய விஷயங்களை நினைச்சு நினைச்சு கிராட்டிடியூட்ல நிரம்பி அப்படியெல்லாம் கொண்டு வந்த அந்த தேவன், நடத்தி வந்த தேவன், அற்புதமாய் அதிசயமாய் என்னை ரட்சித்த தேவன், இதுல எப்படி என்னை கைவிடுவார்? அதே வல்லமை இப்பொழுது விளங்கும். இந்த காரியத்துல விளங்கும். நான் அதை அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்படி ஒரு ஆக்டிவ்னஸ் நான் பேசுகிறேன்ப்பா. சிந்தனையில இருக்கிற எல்லா சோர்வுகளும் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்மைகளை மறக்க பண்ணுகிறதான எல்லா விதமான நெகட்டிவிட்டி எல்லாம் நாங்க எடுத்து போடுகிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா நடந்தா ஐல் பி ஹாப்பி. இன்னைக்கு ஒரு காரியம் எனக்கு நடக்கணும். நான் எதிர்பார்க்கிற விஷயம் புதுசா சின்ன பிள்ளைத்தனம் அதெல்லாம். என்ன மெச்சூரிட்டி இல்ல. பிள்ளைங்க பாருங்க, முந்தா நேத்து ஒரு பொம்மை வாங்கி கொடுத்திருந்தாலும் தேர் ஓகே. அந்த டைம்க்கு ஓகே. ஆனா இன்னைக்கு புது டாய். ஜாய் எப்பயுமே புது புது டாய் அப்டேட் பண்றதுக்கு அப்படி கேட்டுட்டே இருப்பா. நெறைய நேரத்துல நாங்க நோ சொல்லுவோம். ஏன்னா, அவள மீறி இன்னைக்கு ஒரு டாய் வந்தது தான் அது என்னது? ஷி இஸ் ஹாப்பி. அந்த மாதிரி குழந்தைங்க அப்படி இருக்கலாம். ஆனா நமக்கும் அப்படியே நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அப்பதான் ஐ வில் பி ஹாப்பி. இன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு நடக்கணும். அப்பதான் நான் ஹாப்பின்னு சின்ன பிள்ளைத்தனமா சில நேரத்துல ஏன்னா ஏற்கனவே நடந்த காரியங்கள், அற்புதங்கள், அதிசயம், நம்ம குடும்பத்த அழகா நடத்தி வந்த விதம், நம்ம தேவைகளை சந்தித்த விதம், சோர்வுல அப்படியே தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தபோது நம்மள மீறி ஒரு சமாதானம் நிரப்பி, நம்மளுக்குள்ளேயே யாருமே ஆறுதல் படுத்தாம நம்மள மீறி ஒரு ஆறுதல் நிரப்பி, நம்மளே இதுக்கு மேல பாத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள கம்ஃபர்ட் பண்ணி, உங்களையே நீங்க திடப்படுத்திக் கொண்டு எழும்புன விதம், இதெல்லாம் மைண்ட்ல ரீலீவ் பண்ணுங்களேன். ஏன்? சோ தட் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா நடந்தா தான். இன்னைக்கு அடுத்த ஒரு டார்கெட்ட வச்சுட்டு இது நடந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். இல்ல அந்த கோல ரீச் பண்ணா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். என் பிள்ளையோட பிஹேவியர் மாறினா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். என் கணவர் என்னை சரியாய் நடத்தினால் தான், இல்ல என் மனைவி என்கிட்ட சரியா பேசினா தான் ம். இந்த கோல் வச்சிருக்கிற 5 இயர்ஸ் பிளான் மாரி இதெல்லாம் நடந்தா தான், அப்படின்னு சொல்லி நெறைய சந்தோஷத்துக்கான விஷயங்கள என்ன பண்றோம்? கோல் செட் பண்ணி தள்ளி, தள்ளி, தள்ளி போட்டுட்டு இருக்கிறோம். இட் இஸ் நத்திங் பட் சைல்டிஷ்னஸ். இது குழந்தைத்தன்மை. இது குழந்தைத்தன்மைன்னு ஆண்டவர் சொல்றார். நம்மள குமாரரும், குமாரத்திகளாய் ஆண்டவர் அவருக்குள்ள உருவாக்கி கொண்டு இருக்கிறார். வி ஆர் டு கால் ஃபார் திங்ஸ். அதாவது சந்தோஷத்தோட நிரம்பி, உறுதியில, விசுவாசத்தோடு உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்களை, பெரிய காரியங்களை நீங்கள் அழைக்க முடியும். அதற்கு தான் நம்மள அழைத்திருக்கிறார். ஆனா, அந்த ப்ராசஸ்ல சோர்ந்து சோர்ந்து உட்காருகிறது ஆண்டவருக்கு விருப்பமே இல்ல. அதாவது ஒரு கோபமா இருக்காரா? இல்ல. அவருக்கு என்னன்னா, என் பிள்ளை இந்த டேய சந்தோஷமா கழிக்கலாமே! ஆனாலும் தேவையில்லாம ஒரு ஒரு டேயும் வேஸ்ட் பண்றாளே! சந்தோஷம் இல்லாமல் கழிக்கிறாங்களேங்கிற வருத்தத்தை தான் சொல்றார். ஹி இஸ் நாட் ஆங்ரி. அ நம்ம சொல்லுவோம். எத்தன முறை சொன்னாலும் மண்டையில ஏறாதுன்னு நம்ம பிள்ளைங்கள சொல்லுவோம். இல்ல ஹஸ்பண்ட சொல்லுவோம். இல்ல வைஃப்ப சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லுகிறவர் இல்ல. ஹில் பி வெயிட்டிங். டில் யூ அண்டர்ஸ்டாண்ட். டில் யூ கிவ் பிளேஸ். திரும்ப அந்த சோர்வை மாற்றுறதுக்கு நீங்க இடம் கொடுக்கிற வரைக்கும் பக்கத்துல அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ம். ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்கு இடம் கொடுக்கும்போது, ஆவியானவரே என் கூட பேசுங்கன்னும்போது, என்கிட்ட பேசுங்கப்பா. ஐ வாண்ட் டூ பி லைக் திஸ். ஐ வாண்ட் டூ பி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நீங்க அவர இன்வைட் பண்ணும்போது, நீங்க வித்தியாசமாய் உணர்வீர்கள். யாரெல்லாம் அந்த ஐ அம் நாட் அ சைல்ட் நம்ம பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் குமாரரும், குமாரத்திகளுமாய் நம்மள பார்க்கவே அவர் விரும்புகிறார். சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டா தான்
அவர் என்ன பண்றாரு? நம்மள உருவாக்கி பார்க்க விரும்புகிறார். எஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஏஜ் அப்ராப்ரியேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வயசுல ஒரு குழந்தை விழுந்து விழுந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே என்கரேஜ் பண்ணுவோம். கமான், கமான், கமான்னு சொல்லுவோம். இல்ல? இதே ஒரு 10 வயசுல ஒரு குழந்தை விழுந்து விழுந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஏதோ ஒரு டிஃபார்மிட்டின்னு அர்த்தம். இல்லையா? அப்ப ஏதோ ஒரு மசில் வீக்னஸ் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த குழந்தைக்குன்னு அர்த்தம். ம். இதே பாருங்க ஒரு மொ ஒ 2 வயசு குழந்தை கீழ அப்படியே இறச்சி இறச்சி சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுட் குடுக்கும்போது. யூ வில் என்ஜாய் தட். பரவால்ல குழந்தை ட்ரை பண்ணுது சூப்பர் அப்படின்னு. ஒரு 20 வயசுல ஸ்வில் பண்ணி சாப்பிடும்போது 7 கழுத வயசாச்சு. இன்னும் சிந்தி சிந்தி யாரெல்லாம் பிள்ளைங்கள அப்படி சொல்லியிருக்கீங்க? தட்ட சுத்தி இறைக்கிற பிள்ளைங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம்ல. ஏன்னா ஏஜ் அப்ராப்ரியேட்னஸ் நாம விரும்புகிறோம். ஏன்னா அப்படி இருக்கணுமே! அப்படிதானே நார்மல். அ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதே! அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த எக்ஸ்பெக்டேஷனும் எங்கருந்து வருது? தேவனுக்கும் நம்ம கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உண்டு. என்னன்னா, தனியா அவர் விடுறதில்ல. இப்ப நம்ம வெளியிலருந்து கை நீட்டி பேசுவோம் நம்ம பிள்ளைகளே. ஆனால் நம் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து, மகளே உனக்கு இருக்கிற இந்த அபிஷேகத்துக்கு, உனக்கு இருக்கிற இந்த வரத்துக்கு, உன்ன நான் பலப்படுத்தி வச்சிருக்கிற விதத்திற்கு, இன்னும் கொஞ்சம் நீ என்ன பண்ணலாம்? பெட்டரா என் ஃப்ரூட்ட நீ ஹோஸ்ட் பண்ணலாம். எனக்கு நீ இடம் கொடு. ஐ வில் கிவ் த ஃப்ரூட்ஸ். எனக்கு இடம் குடுத்தா போதும். நான் கனிகளை கொடுப்பேன். தாளந்துகள வெளிப்படுத்துவேன். நீ பெஸ்ட்டா ஆவிக்குரிய ஏஜ்ல நீ வெளிப்படுத்துற காரியத்த நான் செய்வேன். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மள கம்ஃபோர்ட் பண்ணி, கனெக்ட் பண்ணி, நமக்குள்ள இருந்து வர வேண்டிய ஃப்ரூட் என்ன பண்ணுவாரு? அவரே குடுப்பார். ஏன்? நெவர் கண்டெம்ஸ் அஸ். நம்மள குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. நம்ம ஈஸியா அடிச்சு விட்டுருவோம். பாக்க ஏன்னா அப்படியே கன்னுலேருந்து அப்படி புல்லட் போகும் வேகத்துல பிள்ளைங்கள என்ன பண்ணுவோம்? டப்புன்னு சொல்லுவோம். எல்லாரையுமே சொல்லுவோம். உரிமைப்பட்ட எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவோம்? ஆமா. உன் நல்லதுக்கு சொல்றேன். உன் நல்லதுக்கு சொல்றேனே கொடுமைப்படுத்துறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அட் டைம்ஸ் நானும் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவேன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அமைதியான வன்முறையை பயன்படுத்துவோம் சில மாமாமார். ம். ஏன்னா தான் இஷ்டப்படி நடக்கணுங்கிறதுனால குழந்தைக்கு அதோட வரைய பண்ணாம, உன் நல்லதுக்கு சொல்றேன். சொன்னா அது சரியா தான் இருக்கும். நீ அப்படி சரிதான் ஆகணும்னு சொல்லிட்டு மெதுவா திணிப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் திணிக்கிற தெய்வம் கிடையாது. வயலன்ட்டாவும் வயலன்ஸ் இல்லாம கூட அவர் என்ன பண்ண மாட்டார், திணிக்க மாட்டார். அவர் நமக்குள்ள இருந்து என்ன பண்றாரு, பெஸ்ட் அழகா வெளிய கொண்டு வராரு. நாமளே அத பார்த்து சூப்பரா இன்வால்வ் ஆயி செய்கிற அளவுக்கு நம்மள சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட்ட கிரியேட் பண்ணுவார். ஒரு விஷயத்த செய்வதற்கு முன்பாக நம்மள சுத்தி அப்படி ஒரு அ என்கரேஜ்மென்ட்ட குடுக்குற என்விரான்மென்ட்ட கிரியேட் பண்ணுவார். யாரெல்லாம் அத ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? ஏன்? எஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படி ஸ்பெசிஃபிக்கா ஏன் ஆண்டவர் அப்படி பேசுறது நமக்கு தெரியுது தெரியுங்களா? அ நம்மகிட்ட நம்ம கரெக்ட்டா பண்ணதுன்னு அந்த ஒரு பாஸ்வேர்ட போட்டு நம்மகிட்ட ஆண்டவர் பேசுவார். இது நான் தான் அப்படி பண்ணியிருக்கேன். ஆனா ஆண்டவர் என்ன அப்படி நடத்தலையே! என்ன எவ்ளோ அழகா நடத்துறாரு. சுயாதீனமா நடத்துறாரு. என்ன அப்படியே செஞ்சு பார்க்குறாரு. கூட இருந்து அப்படியே என்கரேஜ் பண்ணி, பண்ணி, பண்ணி கொண்டு போறாரு. ஒரு வார்த்தையில கூட என்ன பண்ண, "உன்னால முடியாது. நீ ஏன் இப்படி இருக்க? எப்பதான் மாறுவியோ?" அப்படியெல்லாம் ஆண்டவர் பேசவே மாட்டார். அதெல்லாம் அவர் அகராதியில கிடையவே கிடையாது. ஆனா நம்ம பேசுவோம். ஏன்? வி டாக் தட் வே. "ஏசப்பா நாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து அத ரிசீவ் பண்ணிக்கிறோம். நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம் ஆண்டவரே." மற்றவங்க கிட்ட இல்ல. நம்ம கிட்டயே நம்ம அப்படிதான் நடந்துக்குவோம்ல. ஐயோ! எத்தன வருஷம் ஆனாலும் இது மட்டும் எனக்கு மாறவே மாட்டேங்குது. இந்த விஷயம் மட்டும் என்னால மாத்திக்கவே முடியல. அப்படின்னு சில முடியாத விஷயங்களையே நெனச்சு, நெனச்சு, நெனச்சு நம்மளையே குறை சொல்லி, குற்றம் சொல்லி, குறைவாய் பார்த்து நம்மளையுமே அப்படிதான் நடத்துறோம். பிள்ளைகள நடத்துற மாரி தான் நம்மளையும் நடத்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பேட்டர்ன். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாரு. வென் இஸ் எக்ஸ்போசிங் ஹிஸ் டெலிவரிங்ன்னு அர்த்தம். ஒரு விஷயம் வெளிச்சத்துல படும்போது என்ன ஆகுது? அது என்ன இருக்கு? என்ன பிரச்சனை அங்க ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். ஒரு இருட்டு அறையில நெறைய திங்ஸ் இருந்தாலும், அதுல லைட் போட்டா தான் எந்த பொருள் எங்க இருக்கு, உண்மையாவே அங்க என்னதான் இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி சில நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்துல தான் நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் ஒளிஞ்சு கிடக்கு, என்னெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்குது, என்னெல்லாம் கவலை இருக்கு, என்னெல்லாம் பேட் தாட்ஸ் இருக்கு, மெமரீஸ் இருக்கு, வலிகள் இருக்கு, இதெல்லாம் தெரியும். ஸோ அதனால வென் இட் இஸ் எக்ஸ்போஸ்ட் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சில நேரத்துல. எக்ஸ்போஸ் ஆகும்போது, ஐயோ! இத பத்தி பேசாம தான் நல்லா இருக்குமே, இத பத்தி சொல்லாம தான் நல்லா இருக்குமே. ஆனா ஆண்டவர் வந்து சங்கோஜப்படுத்த வெளிப்படுத்துகிறவர் அல்ல. அவரு டெலிவர் பண்ண, நம்மள ரிடீம் பண்ண தான் ரிவீல் பண்றாரு டூ அஸ் முதல்ல. ஸோ நம்மளே நம்மளுடைய என்ன பண்றது, சில விஷயங்கள ஃபேஸ் பண்றதுக்கு அப்படியே கூச்சமா இருக்கு. ஆமா. என்ன பண்றது? இப்படி இருக்கேனேன்னு. ஆனா அந்த அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்க நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா, யூ வில் ஓவர்கம். யூ வில் ஓவர்கம். அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் டூ ஹீலிங். இருதயத்தில சுகமாகறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஏன்? தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. உங்க பிரசன்ஸ்ல நான் ஓப்பனா இருக்கிறத நான் விரும்புறேன் ஆண்டவரே. உங்க லைட் எனக்குள்ள அப்படியே வெளிச்சம் அப்படியே
அது அடிக்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் எனக்குள்ள வரட்டும். என்னுடைய அலங்கோலங்கள், எனக்கு தெரியாம எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்க ஆண்டவரே நான் தைரியமா ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா நீங்க எனக்கு கூட இருக்கிறீங்க. எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுதலையாக்குறீங்க. வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. விட்டு கொடுக்கிறோம். நாங்க விட்டு கொடுக்கிறோம். வி ஆர் வெரி சேஃப் இன் யுவர் பிரசன்ஸ். நீங்கள விட பக்குவமா எங்களை நடத்துகிறவர் யாரும் கிடையாது ஆண்டவரே. நாங்க உங்க பிரசன்ஸ்ல நாங்க எக்ஸ்போஸ் ஆகுறது சந்தோஷம். அந்த ஏரியால நாங்க ஹீலிங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நாங்க மாறுகிறது மட்டும் இல்லாம எங்கள் குடும்பத்திலயும் அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்னஸையும் ஒரு கன்வீனியன்ஸையும் நாங்கள் உருவாக்க எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. We give you all the glory, Lord. We give you all the glory. எங்களோட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். In Jesus name, amen, amen, amen. ஸோ நிஜமா ஐ ஃபெல்ட் ஸோ குட் சொல்றதுல. நான் ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது யாராவது டெஸ்டிமனி எதுவும் ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்களா? யூ வாண்ட் டு ஷேர் எனி டெஸ்டிமனி, நீங்க வந்து நான் அன்மியூட் பண்றேன். நீங்க வந்து ஒரு 2 to 3 minutes எடுத்து ஷேர் பண்ணலாம். ஸோ தட் அந்த ஸ்டோரி வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வி கேன் அலோவ் 2 to 3 people. ஏன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம உங்க ஸ்டோரிஸை கேட்டு. ஸோ யாரெல்லாம் அன்மியூட் பண்ண முடியுதான்னு பாருங்க. 1 person at a time. Yes. Praise the Lord, sister. சொல்லுங்க. டெஸ்டிமனிஸ் ஷேர் பண்றதுக்கு இருந்தேன். ஆனா வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்ப கிடைக்குதுன்னு போது டக்குன்னு சொல்லுங்க. ஐயா லக்ஷி சிஸ்டர், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, எனிபடி எல்ஸ்? யாராவது டெஸ்டிமனி ஷேர் பண்ணணும்னு இருந்த இந்த விஷயத்தை குறித்து அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. டைம் இஸ் given to you. Thank you, Holy Spirit. அப்பா உமக்கு நன்றி. If you're feeling to share. Yes. அன்மியூட் பண்ண முடியுதா? ஒருத்தவங்க தான் அன்மியூட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாய்ஸ் கேட்கல சிஸ்டர். வாய்ஸ் கேட்கல. Are you attempting to share? Okay. Yeah, ஷேர் பண்றதுன்னா நீங்க இதுல சாட்ல போடுங்க, மீன் போடுங்க. அன்மியூட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் செய்திருப்பாரு, ஆனால் நீங்க இப்போ ஷேர் பண்ணலாம். ஐ ஃபெல்ட் ஸ்ட்ராங்லி யாரோ ஷேர் பண்றதுக்கு விரும்புறீங்க. ஆண்டவர் இப்படிலாம் நடத்தியிருக்காரு, நாம இதெல்லாம் சொன்னது கூட இல்லையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணதுனால. யா பிரைஸ் லார்ட். சொல்லுங்க. நான் சுவிட்சர்லாந்துல இருந்து கதைக்கிறேன் சிஸ்டர். நான் இன்றைக்கு தான் முதல் தடவை உங்களோட இதுக்கு வந்திருக்கிறேன். மிகவும் நன்றா இருந்தது. தொடர்ந்து வரும்போது நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன் சிஸ்டர். ஓகே ஓகே ஃபைன் சிஸ்டர். ஸ்டே கனெக்டட். Thank you சிஸ்டர். ஓகே, வேற யாராவது டெஸ்டிமனி ஷேர்? நான் சாம்லா பேசுறேன். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. நான் வந்து நம்ம இதுல டிராவல் 3 வருஷமா டிராவல் பண்றேன். அது நிறைய பேத்துக்கு தெரியும். புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். ஆண்டவர் பயங்கரமா ஆசீர்வச்சிருக்கிறாரு. அத சொல்ற வார்த்தையில இல்ல, ஒவ்வொரு நாளும் வார்த்தை வசனமும் நம்மள அழகா நடத்திட்டு வருது. அதே மாதிரி இந்த டெஸ்டிமனி நானும் சொல்லுவேன்னு நினைச்சிட்டீங்க. போன வட்டம் 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல பண்ணத்துல 3 நேரமும் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். அதுல பெரிய மிராக்கிள். நான் வந்து என்னோட பொருளாதாரத்துக்காகவும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். நான் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிருப்பேன். அந்த பிசினஸ் எல்லாம் விட்டாச்சு. ஆண்டவரே, நமக்கு ஆண்டவருக்கு நம்ம பிள்ளையே கொடுக்குதுங்க. நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கணும். நம்ம ஊழியம் பண்றோம், இருந்தாலும் ஆண்டவருக்கு 10ல 1 பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு வாஞ்சையா இருந்துச்சு. அதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் நம்ம இருக்கத்துல 18வது நாள்லே வந்துன்னா ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் பண்ணாங்க. அது நான் எப்படி அதை நினைச்சு நான் அந்த பிசினஸ்க்காக மதுரையில வந்து என்னோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல வச்சு அந்த பிசினஸ பழைய மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு அவங்க பேசினாங்க. அப்ப நான் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அன்னைக்கு 18 போன மாசம் வந்து ஜானி பிரதர் மூலமா காலையில 5:30க்கு ஆவியானவர் நான் என்ன மனசுல நினைச்சிருக்கேனோ அப்படியே ஆவியானவர் எனக்கு பேசினார். அது பயங்கர எனக்கு மிராக்கலா இருந்துச்சு. ஆண்டவரை நான் என்ன இருதயத்துல கேட்டுட்டு இருக்கேனோ அதே மாதிரி ஆண்டவர் தம்பி மூலமா என்கிட்ட பேசிட்டாங்களேன்னு ஒரே ஹாப்பியா இருந்துச்சு. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு மதுரையில
அந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஷாம்லா, நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து போய் இப்ப கரெக்டா 1.5 மாசம் அது மாதிரி இருக்கேன். என் வீட்டுல மேல இருந்துட்டு நாங்க பண்றோம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மாசமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லாபம் எடுக்க ஆண்டவர் 8,000 ரூபாய் வண்டர்ஃபுல். இப்போதைக்கு எனக்கு கொடுத்தாருங்கத்துல அது பெரிய எனக்கு பயங்கர ஹாப்பி. எல்லாரும் என் பேத்திய கூட கேள்வி பண்ண ஐமி உங்களுக்கு 56 வயசாச்சு ஐமி, நீங்க வந்து ரிட்டையர் உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை தெரியும் அப்படின்னு என் பேத்தியா கேள்வி பண்ணி சிரிச்சா. அப்ப ஆண்டவர் பெரிய பாப்பா, அவகிட்ட நான் சொல்றதே என் தேவன் பெரியவரு, எனக்கு வந்து வயசெல்லாம் கிடையாது. ஆண்டவர் முதிர் வயதிலும் கனி கொடுக்கத்தக்க ஆண்டவருக்காக நான் ஓடுறேன், அவரு எனக்கு சம்பளத்தை கொடுப்பாரு, ஆவியானவர் எனக்கு செய்வாரு அப்படின்ட்டு அவட்ட நான் விளையாட்டாதான் அந்த சொன்னேன். அந்த வாயின் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்ட்டு பெரிய மெராக்கல். நான் அதை போன மாசமே டெஸ்ட் பண்ணி சொல்லுவோம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இங்க வந்தனால எனக்கு பயங்கர பிஸி ஆயிடுச்சு. நம்ம மீட்டிங்ல கலந்துக்கிறது எனக்கு வேலை ஒர்க் ஆயிடுச்சா, எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு எனக்கு நேத்து ஜானி தம்பி சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அது எனக்கு பெரிய மெராக்கல். அதனால நம்ம இதுல கலந்துகிட்டு இந்த 3 நேரம் நம்ம ப்ரேயரு, காலையில ஆண்டவர் சேர்த்துல நம்ம எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் பயங்கரமா ஆண்டவர் செய்யறாரு. ஆண்டவருக்கே கொடான கோடி நன்றி. தேங்க்யூ. Bless you sister. சூப்பர் டெஸ்டிமனி. அவங்களுக்கு வந்து இத சொன்னாங்கல்ல 56 இயர்ஸ், நெவர் டூ லேட். இப்பெல்லாம் நம்ம வந்து யங் பீப்புள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சோம்பேறியா இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து அபவ் 50 அபவ் 60 எல்லாம் பயங்கரமா எடுத்து யூஸ் பண்றாரு எனக்கு தெரிஞ்சு. ரேச்சல் டேவிட் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர், பேசுங்க, கேக்குதா? ஹலோ, உங்க வாய்ஸ் ஆடிபிள் இல்ல சிஸ்டர். Thank you Jesus. Thank you Holy Spirit. வேற யாரும் ட்ரை பண்ணுங்க, மேபி உங்களுக்கு நெட்வொர்க் எதனா இஷ்யூவா இருக்கும். வேற யாராவது? பிரைஸ் லார்ட் சாய் சுதா சிஸ்டர் சொல்லுங்க. சிஸ்டர், நான் வந்து உங்க ப்ரேயர்ல வந்து 21ஆம் வருஷம் போய் ஜாயின் பார்த்தேன். அப்புறம் 21ல ஜாயின் பண்ணேன். அப்புறம் 22ல உங்களை பார்க்கறதுக்காக சென்னை வந்திருந்தேன். அப்ப வந்து பாஸ்டர் வந்து ஒரே வார்த்தை சொன்னாரு, நீங்க வந்து நல்லா இருப்பீங்க சிஸ்டர், உங்க பேரன் பேத்திலாம் நீங்க சீக்கிரமா பாப்பீங்கன்னு சொன்னாங்க சிஸ்டர். அதே மாதிரி வந்து 23ஆவது வருஷம் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் 24ஆவது வருஷம் இப்போ பேரனை பார்த்துட்டேன். அப்புறம் அது என்னன்னா அந்த என்னன்னா சிஸ்டர், இந்த பாப்பாவுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. அப்புறம் ஜானி பிரதர் வந்து ஒரு தடவை சொன்னாரு, ஒரு பொண்ணு வந்து கர்ப்பமாக போகுதுன்னு சொன்னாங்க. அது அப்படியே நான் ரிசீவ் பண்ணிட்டு அவருடைய வார்த்தை அப்படியே வாங்கிட்டு இருந்தேன். அந்த பாப்பா கன்சீவ் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ டெலிவரியும் ஆயிடுச்சு. இப்போ 11th ஏப்ரல் 11th ஆச்சு சிஸ்டர். இப்போ உங்க லைஃப் டுகெதர்ல எப்படி நான் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணி இது பண்ணணும், அதே மாதிரி இங்க ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே உங்க மீட்டிங் கலந்து எல்லாத்தையும் அற்புதம் நடக்கணும் இருக்கணும் சிஸ்டர். கொஞ்சம் தடுமாறவா எனக்கு. அதனால ரொம்ப ஜானி பிரதரும் சுவிதா சிஸ்டரும் எப்படியோ அங்க இருக்கிற ஜாயின் பண்ணாங்க அத்தனை பேரும், எல்லா சிஸ்டர் பிரதரும் எப்படி எவ்வளவு அழகா பேசுறாங்க, பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர். அப்புறமேல வந்து அந்த ரோசி சிஸ்டர் வந்து முன்ன பின்ன கூட பார்க்கல. அவங்க வந்து நீ வந்து வீட்டுக்கு, நான் எங்க வீடு இங்க இருந்தா நான் உங்களை தங்க வச்சுப்பேன் சிஸ்டர்னு நாளே சொன்னாங்க. நான் போன நாளே. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களை மாதிரியே அங்க கனெக்ட் ஆயிருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க சிஸ்டர். ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். Bless you sister. சூப்பர். நிஜமா உங்க ஃபெய்த் எல்லாம் பாருங்க. இவங்க எல்லாமே பெரியவங்க, குடும்பத்தை செதுக்குறாங்க பை ஃபெய்த். டீச்சிங்ஸ் எல்லாம் அப்படி ரிசீவ் பண்ணி அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. அந்த மருமகளுக்கே தெரியாது எவ்வளவு பெரிய ஃபெய்த் இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சிருக்குன்னு. she got healed, கன்சீவ். ஒருவேளை அப்படி யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மகளோட குழந்தைய பார்க்கணும், மகனோட குழந்தைய பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், உங்க பிள்ளைங்களை நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும் வெயிட் பண்றீங்கன்னா அப்படியே ஹானர் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க. வாட் வி ஹானர் வி ரிசீவ். ஓகே, குமுதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்னன்னு சொன்னா, கடந்த மாதம் 1ஆம் தேதியில பாஸ்டர் என்னுடைய குடும்பத்துக்காக என்னை ஆசீர்வதித்து ஆவியான வெளிப்படுத்தின காரியங்களை சொல்லியிருந்தார். அதே நேரத்துல அந்த மாதத்துல தானே எனக்கு ஒரு சிறிய ஒரு வேலையும் கர்த்தர் என் கரத்திலே கிடைக்க கிருபை செய்தார் சிஸ்டர். அதை நான் நேரடியா எல்லாருக்கும் சொல்லணும், இந்த சாட்சியை சொல்லணும்ன்றது. என்னன்னு சொன்னா, அந்த வேலை எனக்கு 2 தரம் வந்து தடைப்பட்டது. வீட்டு சூழ்நிலைகள் நிமித்தம் போக முடியாத காரியமாக இருந்தது. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட பாதத்திலே விட்டு விட்டேன். ஆண்டவரே,
உமக்கு சித்தமானபடி எனக்கு எந்த இடத்துல வேலை கிடைக்கணுமோ ஆண்டவரே அது எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லிட்டு அப்ப போன மாதமும் நான் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணினான். அப்ப அந்த இடத்துக்கு ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னப்பல விட்டுட்டு அப்ப நான் இங்க டொச் சம்பந்தப்பட்ட இடத்துல வேற வேற வேலைக்கு ட்ரை பண்ணினேன். அப்ப அதுவும் கிடைக்கல. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கான வேலையை நீங்க தாங்கப்பா, நான் வேலை தேடி நான் போகல ஆண்டவரே, உம்முடைய மகளுக்கு எனக்கேற்ற ஸ்தலத்துல ஒரு வேலையை நீங்க கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி போட்டு நான் இருந்தேன் சிஸ்டர். 8ஆம் தேதி ஒரு சகோதரி மூலமாக ஒரு இங்க பெரிய ஒரு சொப்பு ஒன்றில் ஒரு கிளினிக் வேலைக்கு 1.5 மணித்தால வேலை ஒன்று கிடைச்சிருக்கு சிஸ்டர். உண்மையாக கர்த்தர் அற்புதமாக ஆச்சரியவிதமாக இன்னுமாக என்னுடைய விருப்பத்தை அவர் அறிந்து இன்னுமாக எனக்கு நான் வேலை தேடி போகல, என்னை தேடி வேலை வரத்தக்கதாகவும் இன்னுமாக அதற்கான ஆமென். காரியங்கள் ஆமென். எல்லாம் நல்லபடியாக முடிந்து அது இங்கத்தைய அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட வேலைதான் சிஸ்டர். என்னன்னு சொன்னா ஓகே. அதே நேரத்துல நான் வந்த காலத்திலிருந்து எனக்கு வேலைக்கான அனுமதி இல்லை. உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் தானே சிஸ்டர், தனிப்பட்ட முறையில எஸ். உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் தானே. ஆனாலும் தேவன் இந்த ஆண்டுல நான் வந்த 2000 ஆண்டு, நான் இந்த 2024ஆம் ஆண்டுதான் இந்த கையின் பிரியாசம் இந்த கரத்துல கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். உண்மையாக அதே நேரத்துல போன மாதத்துல பாச சொன்ன முதலாம் தேதி சொன்ன வார்த்தை ஆவியானவர் கூடாக ஆண்டவர் பேசின வார்த்தைகளை சொன்ன அந்த மாதத்திலிருந்து தேவன் உண்மையாக என்னையும் என்ன குடும்பத்தையும் வழி நடத்தி கொண்டு வர சிஸ்டர். அதற்காகவும் சூப்பர். நன்றி சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர். பிளஸ் யூ, பிளஸ் யூ. இன்னும் பெருசா நிறைய விஷயங்கள் நீங்க பாப்பீங்க. பிளஸ் யூ சிஸ்டர். ஸோ ஜாப் சம்பந்தமா ஒரு வேலை தடையா இருக்கு, வேலை வேணும், அந்த மாதிரி ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏன் உங்களை தேடி வரும் அப்படி சொல்லி நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. என்னை தேடி எனக்கான நன்மை வந்தே தீரும். அது எதுவா இருந்தாலும் சொல்லி அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க பாப்போம். எஸ். வேற வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? இன்னொரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். எஸ் எஸ். சுகந்தி கார்த்திக் சிஸ்டர் சொல்லுங்க. சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எனக்கு ஹைப்பர் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து இப்போதைக்கு போன வாரம் டெஸ்ட் எடுத்தேன். அப்ப வந்து உங்களுக்கு தைராய்டு நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன சாட்சின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஜனவரி 1 பிரேயருக்கு வந்தப்போ நான் இனிமே வந்து தைராய்டுக்கு டேப்லெட் போட மாட்டேன், எனக்கு ஆண்டவர் வந்து இது சரி பண்ணணும், நான் சாட்சியா சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியா இருந்து பிரேயருக்கு வந்தப்ப நான் சொல்லிட்டு தான் வந்தேன். இனிமே நான் வந்து டேப்லெட் இதுக்குன்னு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்போ டெஸ்ட் எடுத்ததுல நார்மலா இருக்கு உங்களுக்கு தைராய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திடீர்னு அதுலயே கொஞ்சம் தைராய்டு நார்மல் ஆயிடுச்சு, கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதுலயும் நான் வந்து ஆண்டவர் தைராய்டுன்னு ஒரு பிரேயர்ல இருக்கிறேன், பண்ணக்கூடாது, இதையும் நான் இன்னொரு சாட்சியா சொல்லணும். நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை பிளஸ் பண்றோம். we speak healing right now. உங்க தலையில இருந்து கால் வரைக்கும் சுகம் அப்படியே சீல் பண்றோம். you will be a testimony. நீங்க போய் திரும்ப செக் பண்ணுங்க. ஆண்டோட வல்லமை விளங்கும். ஓகே. bless you sister. take care. bye. ஓகே. சோ அதுதான், ஏன்னா ஒண்ணுத்துல செஞ்சவர் இன்னொன்னுல செய்ய மாட்டார். அந்த ஃபெய்த் தாங்க வேணும். அந்த ஃபெய்த் தான் வேணும். ஏன்னா அது முடிஞ்சோன்னா அதை செய்வாரு இதை செய்வாரா அப்படின்னு டாக்டர்ஸ் வேர்டு படி நம்ம மாத்திக்கிறோம் பாத்தீங்களா. அப்படி இல்லாம சத்தியத்திலேயே நின்னுட்டோம்னா முடிஞ்சிச்சு. டன் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். எனக்காக அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். யாராவது இந்த மாதிரி ஒரு தைராய்டு கண்டிஷன்ஸ், பிசிஓடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ், மெனோபாசல் பிரச்சனைகள் இப்படி எல்லாம் இருப்பீங்களான்னா இது வந்து ஆண்டருக்கு டஃப் கிடையாது. ஓகே, விட்டு கொடுங்க. உங்க மைண்ட்ல வந்து இது சுகமாகாதுங்கிற மைண்ட் செட்டை மாத்துங்க. ஆண்டவரால எல்லாத்தையும் சுகப்படுத்த முடியும். எஸ், பிரைஸ் லார்ட். ஆக்னஸ் சிஸ்டர் சொல்லுங்க. நான் துபாயில இருந்து பேசுறேன். நான் பிப்ரவரி 19 அன்னைக்கு நான் இங்க என்னோட ஹஸ்பண்டோட வந்தேன் சிஸ்டர். நான் மார்ச் 21 அப்ப ரொம்ப ஹெமராய்டுல வந்து என்னால நடக்க கூட முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பெயினோட அந்த பெட்ல இருந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். நீங்க அந்த டைமே உங்களுக்கு யூஆர் ஹீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த நிமிஷமே எனக்கு வந்து அந்த பெயின்லாம் குறைஞ்சிச்சு. எனக்கு நல்ல ஒரு ஹீலிங் கிடைச்சிச்சு.
நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டு இருந்தேன். தேவன் எனக்கு நல்ல சுகத்தை தந்தாரு. நான் இந்தியாவுக்கு வர்ற சூழ்நிலையில இருந்தேன். அதாவது அது சர்ஜரி பண்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது வந்து ஒரு பெரிய மிராக்கிள். நான் அதை வந்து நான் விட்னஸா சொல்லணும்னு இப்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு. தேவனுடைய நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னைய சாட்சியா இப்படி நிறுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு சாட்சி மிஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய மகன் வந்து பிரான்ஸ்ல எம்எஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த கொரோனா பீரியட்ல அவனுக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு. அப்போ பிரதர் வந்து நான் அந்த டைம்ல நான் இந்தியால இருந்தேன். பிரதர் வந்து வேலை கிடைச்சாச்சு ஜிம்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவனுக்கு ஒரு 2-3 டேஸ்ல அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. நான் அதையும் நான் விட்னஸா உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். bless you sister, bless you. So நிஜமா அதனால நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம கிரியேட்டர் சிருஷ்டிகர்த்தா நம்ம வேணும்னு ஆசையா நம்மளை உருவாக்கினவர் நமக்கு சுகத்தை தர மாட்டாரு. நான் டிலே ஆகும், வேலை கிடைக்காது, என் குடும்பம் இப்படிதான் இருக்கும், என் கடன் பிரச்சனை இப்படிதான் இருக்குங்கிறது பிசாசுடைய பொய். நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போகிறாரு? அதனால ரிசீவிங் மோட்ல இருங்க. ஒரு விஷயம் ஒரு சேலஞ்சிங்கா கண் எதிர்க்க தெரியுதா, அது தட் இஸ் ஃபார் அ டெஸ்டிமனி. அது மாறப்போகுது. அதோட சோர்ஸ் ஆண்டவர் கிடையாது. எனி ஈவில் இஸ் நாட் ஃப்ரம் காட். ஆனா எந்த வழியில் அந்த ஈவில் உங்க வாழ்க்கையில வந்திருந்தாலும் he is there in us to deliver us. நமக்குள்ள இருக்கார், நம்ம கூட இருக்கார், நம்மளை டெலிவர் பண்ணியே தீருவார். எஸ் பிலீவ் பண்ணுங்க, எல்லாரும் பிலீவ் பண்ணுங்க. கேட்கிற டெஸ்டிமனி எல்லாம் அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. உங்க ஏரியால அது மாதிரி நீட் இருக்குமானா எஸ் ஐ ஆல்சோ ரிசீவ் இட். எனக்கும் அது நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த சிஸ்டருக்கு செஞ்சவர் இதே பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்காங்க, இதே ஜூம்ல தான் அவங்கள அட்டன் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நடக்குமானா எனக்கு ஏன் நடக்காது? என் ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. எஸ் ஓகே. வேற யாராவது ஷேர் பண்றதா இருந்தா எஸ். ஒருத்தர் 2 பேர் அன்மியூட் பண்ணலாம். உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். நீங்க அன்மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ. யா ரேச்சல் டேவிட் சிஸ்டர், உங்களுக்கு மைக் எதுவும் பிரச்சனையான்னு பாருங்க சிஸ்டர். ஹெட்ஃபோன்ல ரேச்சல் டேவிட் சிஸ்டர் நீங்க ஆன் பண்றீங்க, ஆனா உங்க வாய்ஸ் கேட்கல. இல்ல ஹெட்ஃபோனை எடுத்துட்டு பேசுங்க. ஹெட்ஃபோன் அந்த பிளக் எடுத்துருங்க, எடுத்துட்டு டைரக்டா பேசுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏதோ சொல்ல ட்ரை பண்றீங்க. எஸ் ஹெட்ஃபோன் அந்த பிளக் எடுத்துருங்க, டைரக்டா போன்லயே பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓகே, எனிபடி எல்ஸ் அவங்க ட்ரை பண்ணட்டும். வேற யாராவது ஷேர் பண்றது இருந்தா பண்ணுங்க. ஓகே, வில் ப்ரே. எஸ்அப்பா, தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க கேட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க ஆண்டவரே வல்லமையாய் அவர்கள் கூட இருந்து செய்த அப்படி டெலிவரன்ஸை நாங்க பார்க்கிறோம். யூ ஆர் அ ஹீலர். நீங்க தான் எங்கள் பரிகாரி ஆகிய கர்த்தர். நாங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு நாங்க உங்ககிட்ட வர வேண்டியது இல்லை. எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன், எங்க சிக்னஸா இருக்கட்டும், எந்த ஏரியாலயா இருக்கட்டும், ஏசப்பா நீங்க தான் எங்க ஃபர்ஸ்ட் ஹெல்ப். எங்கள் முதல் உதவி நீங்க தான் ஆண்டவரே. இந்த காரியத்துல நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ அதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன். என் மைண்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் மாறட்டும். ஐ ரிசீவ் யுவர் மிரக்கிள் இன் மை பாடி அப்படின்னு சொல்லி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. யாராவது இது மாதிரி பிசிக்கலா கஷ்டப்படுவாங்களானா, ஹீலிங்காக வேண்டி இருப்பாங்களானா, we speak healing. You are healed. நாங்கள் பேசுகிறோம். every single cell in your body will bubble in healing, will bubble with healing. Thank you Holy Spirit. தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை கிரியை செய்கிறதுக்காக நன்றி. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனக்கு பணம் வருமா, பணம் வர வழி இருக்கா, எனக்கு போய் எப்படி வரும், இந்த மாதிரி ஒருவேளை எல்லா டோர்ஸும் க்ளோஸ்டா ஃபீல் பண்றவர்களுக்கு ஓப்பன் டோர்ஸை நாங்கள் பேசுகிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் கைகளின் பிரயாசங்களை அவர் எப்படி வேணாலும் ஆசீர்வதிக்க முடியும். லெட் யுவர் மைண்ட்ஸ் பி ஓப்பன். உங்க சிந்தனைங்க மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, முடியாதுன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவரால கூடும், என் தேவனால் ஆகும்னு சொல்லுங்க. உங்க கையிட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கமாண்ட் பண்றார். எஸ், ஸோ அதனால ரிசீவ் யுவர் ஹீலிங், ரிசீவ் யுவர் நீட்ஸ். பண தேவைகள் எல்லாம் வித்தியாசமா ஆச்சரியமா அப்படியே சந்திக்கப்படுறத நீங்க வந்து உணர்வீங்க. ஓகே, ஸோ bless you all. நீங்க எல்லா ஏரியாஸ்லயும் இப்ப எந்த ஏரியாலாம் டெஸ்டிமனி கேட்டீங்களோ இதெல்லாம் ஏரியாலையும் நானும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. எஸ், யார் என்கே ஷேர் பண்ண போறீங்களா? ஓகே,
ஸோ குட். யாரெல்லாம் நல்லா ஃபீல் பண்றீங்க சாட்ல போடுங்க பார்ப்போம். ஐ ஃபீல் சோ குட் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க சொல்லுங்க. ஏன் இவ்வளவு நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. இங்கதான் இருக்காரு, இவங்க எல்லாம் நம்ம கூட தான் ஜேர்னி பண்றாங்க. இவ்வளவு அற்புதங்களை இன்னும் நிறைய பேரை விட்டா சொல்லிட்டே இருப்பாங்க. புது நபர்களுக்காக வாய்ப்பு கொடுத்து பழைய ஆட்கள் என்ன பண்ணக்கூடாது, ரிப்பீட்டடா பேசக்கூடாதுன்னு சொல்லி அமைதியா இருக்காங்க. நீங்க நேரா மீட்டிங் எல்லாம் வந்தீங்கன்னா நீங்க டெஸ்டிமனி டைமே பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கும். நம்ம வந்து மைக் வாங்கவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயமும் முக்கியமானதா இருக்கும். நம்ம எதை கட் பண்ணுங்க எடிட் பண்ணுங்கலாம் சொல்லவே முடியாத அளவுக்கு லைஃப்ல ஆண்டவர் செஞ்சதை அனுபவிச்சு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன் ஸோ அதனால மீட்டிங்ஸ்க்கு வராதவங்க அடுத்த மீட்டிங் கண்டிப்பா பிசிக்கல் மீட்டிங் வாங்க. யூ வில் என்ஜாய் அந்த ஆம்பியன்ஸை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஜஸ்ட் டு ஹியர் த ஸ்டோரிஸ் நீங்க வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிசிக்கல் மீட்டிங். ஸோ பிளஸ் யூ ஆல், பிளஸ் யூ ஆல். ஒருவேளை டெஸ்டிமனி சொல்லணும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா டைம் ஆயிட்டதுனால we'll have another day. கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ பிளஸ் யூ ஆல், டேக் கேர், பை.